Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். கடந்த வாரத்துல நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் முடிஞ்சது. அது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் கொடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்திருந்தாங்க. அதுல உள்ள மிஸ்டேக்ஸ்க்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம். அதுல ஏறக்குறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் மிஸ்டேக்ஸ் இருந்தது. 40+ ப்ராப்ளம்ஸே மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்தது. அதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் எடுத்து நான் என்னுடைய டெலிகிராம் குரூப்ல கொடுத்துட்டே இருந்தேன். நிறைய அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்யூன்னு ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்தது. உண்மையிலே பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம கொடுக்குறது யாரோ ஹெல்ப் பண்ணி நம்ம கொடுக்குறத யாரோ யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இன்னைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான கோணத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு நீ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதெல்லாம் போய் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஎன் செட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டடா குழப்பங்கள். நான் இவ்வளவு குழப்பம் வரும், இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. அப்ப நான் கூட அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு அனாலிசிஸ்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதுல நான் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் அக்கறையோட செயல்பட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தேன். பட் பரவாயில்ல, நிறைய பேர் வருத்தப்பட்டதுனால அவங்க அந்த அப்லோடு பண்றதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் கீ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு பக்கமா எழுதுறதை விட முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோமா அப்படிங்கறது தான் நிச்சயமா பார்ப்பாங்க. அதனால நம்ம எந்த ஒவ்வொரு தியரத்திலையும் எது முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்யணும், அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம எழுதிட்டே வந்தாதான் ஏதாவது ஒரு ஹோப்ஃபுல்லா சொல்ல முடியும். இதுல இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு மட்டும் நம்ம கிளாஸஸ் 21 மார்ச் ஸ்டார்ட் பண்றேன். டீடைல்டு நோட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், அதாவது இந்த தியரம் ப்ரூஃப் எல்லாமே நான் ஹார்ட் காப்பியா உங்களுக்கு ஸ்பைரல் போட்டு கூரியர்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ரொம்ப டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். தியரம் ப்ரூஃப் எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கேன். அந்த ஒர்க்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நான் படிச்ச நோட்டையே நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நீங்க அதை ஹாப்பி இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க ஸ்டாஃபோட நோட்ஸ் பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும். அந்த நாள்ல உள்ள நோட்ஸ் நான் படிச்ச எத்தனை வருஷம் இருக்கும் நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உள்ள நோட்ஸ் இன்னும் கிழிக்காம பத்திரமா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய லெவல்ல நான் பத்திரமா வச்சிருக்கேன் நோட்ஸை. என்னுடைய நோட்ஸ் சிலதையும் நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு நான் முழுக்க நான் ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் OR கிராஃப் தியரியும் தவிர பிஜியில் அத்தனை பேப்பர்ஸுமே நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நான் பிஜியில் ஹேண்டில் பண்ணாத பேப்பர்ஸ் அப்படின்னா ORம் கிராஃப் தியரியும் மட்டும்தான். மீதி எல்லா பேப்பர்ஸுமே நான் அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், OD, PD, காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது அவ்வளவுமே நான் ஹேண்டில் பண்ணும்போது என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிஸ்கிரைப்டு புக்ல இருந்து நான் ஓனா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் என்னுடைய கைப்பட நான் நோட்ஸ் எழுதி அதை தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அந்த நோட்ஸ் எல்லாமே நான் பக்காவா வச்சிருக்கேன். அதுல இருந்து தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தியரம்ஸை எடுத்து நான் கொடுக்க போறேன். நான் படிச்ச நோட்ஸும் வச்சிருக்கேன், நான் நடத்தின நோட்ஸும் ஃபுல்லாவே வச்சிருக்கேன். இட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் என்கிட்ட இருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதை தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ஒர்க்கு தான், பயங்கரமான ஒரு கடினமான வேலை தான். அதை தான் ஃபுல் டைமா அதை தான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். நீங்க ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல 21 அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். அதுல நான் ரொம்ப தெளிவா கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத சொல்லி தியரம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். என்னென்ன தியரம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படிங்கறதையும் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். அல்ஜிப்ரா ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதுக்கு நடுவில் இந்த டிஎன் செட் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு அதுல கொஞ்சம் பிஸி ஆனதுனால நான் ரிலேட்டடா வீடியோஸ் கொடுக்க முடியல.
நான் நாளையிலேருந்து திரும்பவும் அனாலிசிஸில் ஒவ்வொரு யூனிட்லேயும் காம்ப்ளெக்ஸில் ஃபங்க்ஷனலில் எல்லாத்துலேயும் என்னென்ன தியரம்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற வீடியோவை நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு தொடர்ந்து. ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் மேடம் சொல்கிறதெல்லாம் முக்கியம் தானே, வருமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இல்லையா. நானும் கெஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். யாருக்குமே இதுதான் வரும் இதுதான் வராது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நான் இது வரலாம் அப்படின்னு கெஸ் பண்ணி நான் உங்களுக்கு சில தியரம்ஸை கொடுக்க போகிறேன். ஒரு எல்லாமே பார்க்க நான் வந்து இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ்னு உங்களுக்கு செட் ஆஃப் தியரம்ஸ் கொடுத்துருந்தா கூட ஸ்கேன் பண்ணும்போது ஒவ்வொரு நோட்ஸாக எடுக்கும்போது நான் கொடுக்காத தியரம்ஸ் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் அதில் இருந்தால் கூட அதையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதனால கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இல்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல கிளாஸ் வந்து நிறைய ஒர்க்கிங் பீப்புளா இருக்கிறதுனால, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கிறதுனால ரெக்கார்டட் வீடியோஸா கொடுப்பேன். நான் லைவ் செஷன் கொடுத்தேன்னா டெய்லி 3 hours 4 hours கொடுத்தா கூட முடிக்க முடியாது. 3 hours 4 hours நீங்க உட்கார முடியுமா, உங்களுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதில் ரெக்கார்டட் வீடியோஸா கொடுப்பேன். அவரவர் கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க வந்து ரெக்கார்டட் வீடியோஸை பார்த்துக்கலாம். டெய்லி இன்ட்ராக்ஷன் செஷனும் அடிக்கடி கொடுப்பேன். மற்றபடி உங்களுக்கு உள்ள டவுட்ஸ் எப்போனாலும் எந்த வாட்ஸ்அப்பில் இது பண்ணி கேட்டுக்கலாம். அப்பப்போ டவுட்ஸை கேட்டுக்கலாம். மோஸ்ட்லி வாய்ஸ் மெசேஜில் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியும் கொடுப்பேன். இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி சிலபஸை நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னு 2ஆக பிரிச்சிருக்கேன். பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸும் பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டோபாலஜி, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுத சொல்றாங்க. 8மே தியரம்ஸா தான் இருக்குமோ அல்லது ப்ராப்ளம்ஸா தான் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை மர்ஜிடா இருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். நான் இதுவும் என்னுடைய கெஸ் மட்டும்தான். தியரம்ஸாவும் இருக்கலாம், ப்ராப்ளம்ஸாவும் இருக்கலாம். மர்ஜிடா சில தியரம்ஸும் சில ப்ராப்ளம்ஸுமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தியரம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல்லாவே நம்மளுக்கு தியரம் ஓரியன்டா தான் இருக்கும். இல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதுன்னு கேட்டா பண்ணலாம். லீனியர் அல்ஜிப்ரால ஏகப்பட்ட ப்ராப்ளம் போடலாம், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல போடலாம், அனாலிசிஸ் போடலாம், எல்லாமே போடலாம். நான் சிஎஸ்சிஆர் நெட் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் தியரம்ஸை விட ப்ராப்ளம்ஸ் ஈஸி அப்படிங்கிறது தான் என்னுடைய சைட்ல இருந்து நான் சொல்லுவேன். தியரம்ஸை விட ப்ராப்ளம் சால்வ் பண்றது என்னது ஈஸி. ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். தியரம் வந்து நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் நிறைய ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் தியரம் வந்து இன்னைக்கு ஒரு சார் என்கிட்ட பேசினாரு. அவர் சொன்னா 38 வயசு ஆயிடுச்சு மேடம், நிறைய தியரம்ஸ் எல்லாம் முன்ன மாதிரி எழுத முடியல. பிஜி படிக்கும் போது 89% எடுத்தேன். இப்போ வந்து அவ்வளோ தியரம்ஸையும் ஃபுல்லா எழுதி என்ன செய்யல முடிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. தியரம் ப்ரூஃப் எல்லாம் எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, முன்ன மாதிரி மெமரைஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. குவைட் ஃபேக்ட். அது இறைவனுடைய படைப்பே எப்படி தானே, வயசு ஆக ஆக மெமரி பவர் என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம படிச்சு பழகிட்டே இருந்தாதான் அந்த படிக்கிறது பழக்கம் இருக்கும். இப்ப என்னையவே தியரம் ப்ரூஃப் எழுத சொல்றதை விட தியரம் நடத்துங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா நடத்திட்டு போயிடுவேன் இல்லையா. அப்படிதான் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அதனால தியரம் ப்ரூஃப் எல்லாம் படிக்கிறது ஈஸின்னு நான் சொல்லல. ஆனா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வந்து ஒரு ஃப்ளோல எழுதுறதுக்கு வரும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோல எழுத முடியும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 93 பேஜ் ஏதோ நான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன், அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒண்ணா பண்ணிட்டே இருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா தியரம்ஸா படிக்கணும். நிறைய தியரம்ஸ், முக்கிய இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ், நேம்டு தியரம்ஸ் எல்லாமே படிக்கலாம். இதுலயும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லயும் லீனியர் அல்ஜிப்ராலையும் ப்ராப்ளம்ஸ் கட்டாயமா பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி நம்ம தியரம்ஸ் கேட்கக்கூடிய இடத்துல ப்ராப்ளம்ஸ் கேட்கக்கூடிய இடத்துல தியரம்ஸையும் மாத்தி கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும், தயாரா இருக்கணும். இதுல தியரம்ஸையும் படிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து எஸ்பெஷலி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லயும் லீனியர் அல்ஜிப்ராலையும் பார்த்துக்கோங்க. அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓடிஇல நம்ம வந்து இந்த பிகார்ட்ஸ் தியரம், அந்த யூனிக் சொல்யூஷன் வரும் இல்லையா, இனிஷியல் கண்டிஷன் கொடுத்து யூனிக் பிகார்ட்ஸ் தியரம், அந்த தியரம் பார்த்துக்கலாம். மற்றபடி நிறைய ப்ராப்ளம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓடிஇ பிடிஇல. இதில் நியூமரிக்கல் அனாலிசிஸும் கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க. ஓடிஇ பிடிஇ நியூமரிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸை கட்டாயம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இது ப்ராப்ளம் ஓரியன்டட் பேப்பர் தான். இதுல தியரம் ஓரியன்டட் பேப்பரா ப்ராப்ளம் ஓரியன்டட் பேப்பரான்னு பார்த்தா இது வந்து ப்ராப்ளம் ஓரியன்டட் பேப்பர் தான். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் செலக்டடா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.
செலக்டடாக நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எந்தெந்த ஏரியாவில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தியரம்ஸ் அப்படிங்கும்போது லெக்ராஞ்சி ஈக்குவேஷன், டெரிவேஷன், ஆட்வுட் மிஷின், இந்த மாதிரி முக்கியமான உள்ள தியரம்ஸையும் பார்த்துக்கலாம். தியரம்ஸையும் பார்க்கணும். இதில் வந்து ரொம்ப செலக்டடாக தியரம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம்ஸு, அவ்வளோதான். அதுலேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் தான். அடுத்தது டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி, இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். இதுல இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாவே ப்ராப்ளம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில நிறைய நேம்டு தியரம்ஸ் இருக்கு. அதனால நேம்டு தியரம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அது போக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸுமே டெரிவேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓவர் எனக்கு ஆதி நாள்ல இருந்து எனக்கு இன்னமும் ஓவர் வந்து ஓவர்ல தியரம் படிக்கணுமா ப்ராப்ளம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு ஆன்சர் பண்ணவே தெரியல. ஏன்னா லேட் 90s நான் வந்து சிஎஸ்சிஆர் நெட் எழுதுற நேரத்தில் அப்போ வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் உண்டு. அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் என்ன செய்துவாங்கன்னா, கொஸ்டினை கொடுத்து அதுக்கான ஸ்பேஸையும் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பேஸுக்குள்ள தான் எழுதணும். உங்களுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வாங்குற மாதிரி அடிஷ்னல் ஷீட்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி ஆட் பண்ணி என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. சரிதானா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஓஆர்ல ப்ராப்ளம்ஸ் போட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் எத்தனை டேபிள் வரும் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அது என்ன செய்யும், ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதனால அதில் தியரம்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. தியரம்ஸ் ஒன்றும் இருந்த மாதிரி பெரிய அளவில் இருந்த மாதிரி தெரியலை. அதில் அந்த கியூயிங் தியரியில் உள்ள டெரிவேஷன்ஸ் அது வேணால் பார்த்துக்கலாம். மற்றபடி ஓவரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலும் வேஸ்ட்டு தான், தியரம் படித்தாலும் வேஸ்ட்டு தான். ஒன்ஸ் ஓவரை நெக்லெக்ட் பண்ணிட்டா கூட நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஓஆரில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் ஓஆர். அதனால எனக்கு வந்து ஓஆரை வந்து அப்படியே ஓவராலாக டெலிட் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கேட்டால் நீங்கள் எத்தனை டேபிள் போடுவீங்க, அத்தனை டேபிள் போடுறதுக்கு உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்குமா அப்படிங்கிறது இட் இஸ் எ வெரி பிக் கொஸ்டின் மார்க். எவ்வளோ ஸ்பேஸ் தருவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏகப்பட்ட அடிஷ்னல் ஷீட்ஸை தந்து எழுதுறதுக்கெல்லாம் டைம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, அதாவது ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி தருவாங்க, புக்லெட்டாக தந்து எழுத சொல்லிடுவாங்களா அல்லது அடிஷ்னல் ஷீட்ஸ் வாங்கி நிறையா எழுத முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. இப்போ மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நேம்டு தியரம்ஸ் இருக்கு. பேஸ் தியரம், ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி, சென்ட்ரல் லிமிட் தியரம், செபிஷஸ் இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரி நேம்டு தியரம்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அது போக ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாகவே, பேஸ் தியரம் அதில் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். நீங்கள் டிஎன் செட்டுக்கே நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சு நம்ம என்ன செய்திடலாம், ஈஸியாகவே போட்டுடலாம். மற்றபடி இது வந்து ஓகே, இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நாலேஜ். உங்கள் நாலேஜை பொறுத்து பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி, இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸில் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில் நேம்டு தியரம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அது போக இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸோட ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அவ்வளோதான். ஓரளவுக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணுனா ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். எல்லாருக்குமே இது ஒரு புது அனுபவம். யாருக்குமே கொஸ்டின் பேப்பர் எப்படி தான் செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமாக கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது ரொம்ப லேட் 90s எப்போவோ டிஆர்பி எக்ஸாம் நடந்திருக்கும் போல, எனக்கு தெரியலை. நான் அப்போலாம் எழுதலை. நான் டிஆர்பி அப்போ படித்து முடிச்சிருக்க மாட்டேங்குன்னு தெரியல, நான் எழுதலை. அப்போ உள்ள கொஸ்டின்ஸ் எப்படி, அது ஏர்லி 90s இருக்குமோ என்னமோ தெரியல, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. அந்த கொஸ்டின்ஸும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அப்போ நம்மளுக்கு இந்த கூகுள் எல்லாம் இருந்திருக்காது பார்த்தீங்களா, யாருமே அங்கே அப்லோட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அந்த நேரம் உள்ளவங்க எல்லாருமே இப்போ ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி ஒரு அவேர்னஸோ அதை இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுமோ அது இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அதனால் பழைய கொஸ்டின் எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதனால இப்போ ட்ரெண்ட் எல்லாமே மாறி இருக்கு. என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னது சிஎஸ்சிஆர் நெட்டில் உள்ள மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டால் நல்லதுன்னு நான் சொன்னேன். பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க அவ்வளோ பேருமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, தியரம் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிறையா சொன்னாங்க. அதனால சரி நம்மளும் அந்த தியரம் சைடு கன்வெர்ட் ஆயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூசி தட்டி தியரம்ஸ் எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு என்ன செய்திருக்கேன், கிளாஸஸ் 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி அப்படின்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன்.
நீங்கள் கட்டாயமாக அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துட்டு என்னுடைய கிளாஸஸில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப் எல்லாத்துலேயுமே ஆட் ஆகிருக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிதானா? வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள்.